ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते நல்லா हैं. இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं. வேத வெளிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதிலே आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर மத்தேயு जाएंगे. எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 25ஆம் அதிகாரம் 25वां अध्याय 21 சொல்லப்பட்டிருக்குது. 21 में कहा गया है, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் तू थोड़े में विश्वास योग्य रहा तो அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். मैं तुझे बहुत वस्तुओं का अधिकारी உன் बनाऊंगा எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். और अपने स्वामी के आनंद में सहभागी हो. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, यीशु मसीह कहते हैं, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, हे एक उत्तम और एक सच्चा सेवक, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் अगर तू थोड़े में जो धन्य रहा அநேகத்தின் மேல் तो உன்னை அதிகாரியாக வைப்பேன். तुझे मैं बहुत वस्तुओं का अधिकारी बनाऊंगा. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அருமையா சொல்ல இருக்கிறார். परमेश्वर कितने अच्छी रीति से कहा है. நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? हमसे क्या चाहते हैं? உண்மை எதிர்பார்க்கிறார். सच्चाई को चाहते हैं. கொஞ்சத்துல நமக்கு உண்மையா இருக்கணும். हम थोड़े में विश्वास योग्य रहना है. கர்த்தர் நமக்கு கொடுத்ததான பொறுப்பில் உண்மையா இருக்கணும். परमेश्वर ने हमें दिए गए जिम्मेदारियों में हमें सच्चाई से रहना கர்த்தர் है. நமக்கு கொடுத்த வேலையில உண்மையா இருக்கணும். परमेश्वर ने हमें दिए कामों में हमें सच्चाई से நாம் रहना है. குடும்பத்துல உண்மையா இருக்க வேண்டும். परिवार में सच्चाई से रहना है. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போதும். अगर हम थोड़े में विश्वास योग्य रहे तो அவர் சொல்றாரு, वो कहता है, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். मैं तुझे बहुत वस्तुओं का अधिकारी बनाऊंगा. அதுதான் அநேகர் இருக்க முடியவில்லை. यही कार्य हम में आजकल नहीं रहता. அநேக உண்மையா இருக்க முடியவில்லை. हम सच्चाई से नहीं रह सकते. வேலை இடத்துல உண்மை இல்லை. काम के स्थल पर सच्चाई नहीं. படிக்கிற இடங்களில் உண்மை இல்லை. पढ़ाई करने वाले स्थल पर सच्चाई नहीं. குடும்பத்துல உண்மை இல்லை. परिवार में सच्चाई नहीं. அதனால தான் ஆசீர்வாதம் தடைபடுகிறது. इसलिए आशीष में रुकावट आती அந்த है. உயர்வு இல்லாமல் காணப்படுகிறது. इसलिए ऊंचापन नहीं है. இயேசு சொல்றாரு, यीशु कहते हैं, கொஞ்சத்தில் உண்மையா இருங்கள். तू थोड़े में विश्वास योग्य रह. கொஞ்ச காரியத்தில் உண்மையா இருங்கள். थोड़े कार्य में सच्चाई से रह. அநேகத்தில் அதிகாரி என வைப்பேன். मैं तुझे बहुत वस्तुओं का अधिकारी உங்களை நான் बनाऊंगा. உயர்த்த வேண்டும் சொல்லி இருக்கிறார். मैं तुझे ऊंचा करूंगा कहता தேவ है. பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, ஒருவேளை एक कार्य இதுவரைக்கும் अब तक நீங்க உண்மை இல்லாமல் இருந்திருக்கலாம். आप सच्चाई के बिना रहे होंगे. இந்த நாட்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. अपने आप को इस दिनों में सौंपिए. ஆண்டவரே, நான் परमेश्वर, உண்மையா இருக்கணும். मैं सच्चाई से रहना है. உண்மையான வாழணும். मैं सच्चाई से जीना है. உண்மையா உமக்கா ஊழியம் செய்யணும். आपके लिए सच्चाई से सेवकाई करना है. உண்மையா கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். थोड़े में आपको विश्वास योग्य எனக்கு रहना இந்த है. பலனை தாங்க கேட்டு इस बल दीजिए करके मांग மனம் कर மாறும் பொழுது आप मन बदलते உங்களை समय அதிகாரியா வைப்பான். आपको अधिकारी உங்களை बनाएगा. உங்களை தேடி ப்ரமோஷன் வரும். आपको ढूंढकर प्रमोशंस உங்களை आएंगे. தேடி ஜனங்கள் வருவார்கள். आपको ढूंढकर लोग ஒரு आएंगे. அற்புதம் இன்றைக்கு செய்வான். एक अद्भुत कार्य आज के दिन உண்மையா करेंगे. இருங்க. सच्चाई से रहिए. கொஞ்சம் பயணத்துல உண்மையா இருங்க. थोड़े कार्यों में भी सच्चाई से रहिए. கர்த்தர் உங்களை அநேகம் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको बहुतों का आशीष करेगा. உங்களை உயர்த்துவார். आपको ऊंचा करेगा. செபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद இந்த करते பிள்ளைகளுக்கு हैं. ஆமக்கு ஸ்தோத்திரம். आपके बच्चों के लिए நீ धन्यवाद. கொடுத்த வார்த்தையின்படியாக आपने दिए वचन के अनुसार கொஞ்சத்தில் உண்மையா இருக்க थोड़े में विश्वास योग्य ஒரு रहने கிருபைகளை கொடும். हर एक को अनुग्रह कीजिए. அந்த உண்மையற்ற வாழ்க்கையை மாற்றி वो सच्चाई के जीवन के बिना रहने जीवन को ஆண்டவரே, बदल कर உண்மையுள்ள வாழ்க்கை வாழ सच्चाई से जीवन जीने ஓடு பேசும். हर एक से बातें कीजिए. மனமார கிருபைகளை मन கொடும். बदलने मदद कीजिए. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. आमेन. आमेन.